பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தீபாவளியின் சிறப்பை பற்றியும் மற்றும் தீபாவளி அன்று செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பூஜையை பற்றியும் தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ பதிவு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு சிறப்பான ஒரு பதிவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் இந்த பதிவு பதிவிட்டிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிக்கொண்டே இருக்கும். சரி, இப்போது தீபாவளி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்குரிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராமன் பார்த்திங்கன்னா 14 வருட வனவாசத்தை முடிச்சுட்டு ராவணன் மீதான போரையும் முடிச்சுட்டு சீதாவும் சரி லட்சுமணனோட அயோத்திக்கு திரும்பியனால மக்கள் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி மகிழ்ந்தனர். விளக்கேற்றி அவங்கள வரவேற்பதற்காகட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிகழ்ந்துருச்சு அப்படின்றத தீப ஒளியாக கொண்டாடினாங்க. ஸோ அதே மாதிரி நரகாசுரனுக்கும் ஒரு கதை இருக்குது. நரகாசுரன்ற ஒரு அரக்கரை இறந்த நாளை நம்ம தீபாவளியாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றது புராணங்கள் படி நம்ம ஒவ்வொரு வருடமுமே தாத்தா பாட்டி பேரம் பேத்திக்கு கதை சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த அறியாமை அப்படின்ற ஒரு தீமைக்கு எதிரான ஒரு நன்மையை வெற்றியாக கொண்டாடக்கூடிய நாளாகவும் இந்த தீபாவளி நாள் நமக்கு திகழ்ந்துட்டுருக்கு. சரி, இவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த தீபாவளியில். நம்ம விளக்கேற்றி தான் இருளை விரட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம். தீபாவளி அன்று யார் ஒருத்தங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீபம் ஏற்றுறீங்களோ நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருளாகட்டும், உங்கள் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டநிலை, நெகட்டிவ் திங்கிங், இது எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். தீய சக்திகளை விரட்டி தீமைக்கு எதிரான ஒரு நன்மையை கொண்டாடுவதற்காக தான் பட்டாசெல்லாம் வெடித்து கொண்டாடுறோம். ஸோ அதே மாதிரி சடங்குகள் நிறைய இருக்குது. கங்கா ஸ்நானம் பண்ணுறது, புத்தாடை அணிஞ்சிட்டு பூஜை பண்ணுறது வீட்டில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. தீபாவளின்னா இவ்வளவுதான் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குது. சரி, அன்றைய தினம் என்ன செய்யணும்? முதல்ல இந்த வருஷம் தீபாவளி எப்போ வருது? வருகின்ற அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை நாளன்று இந்த தீபாவளி திருநாள் நமக்கு அமைந்திருக்கிறது. ஸோ இந்த தீபாவளி திருநாள் அன்று யார் ஒருத்தங்க முறைப்படி குலதெய்வத்தை அழைத்து வழிபாடு செய்கிறீங்களோ கட்டாயம் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய தன்மையும், குலதெய்வம் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த வழிபாட்டு முறை என்னன்றதை பார்த்துடலாம். முதல்ல குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் விடியற்காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சிடணும். காலை நேரம். ஸோ அந்த நேரம் அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயுமே கட்டாயம் குலதெய்வ படம் வைக்கணும்னு நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல் தான் குலதெய்வ படம் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபம் வழியாக குலதெய்வம் எங்களுக்கு காட்சி தரணும்னு வேண்டிட்டு அந்த தீபத்துக்கு நீங்கள் படையல் போடலாம். சரிங்களா? முதல்ல அந்த குலதெய்வ படத்தை சுத்தபத்தமாக முதல் நாளே தொடச்சிட்டு தீபாவளி திருநாள் அன்று பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இந்த சுத்தப்படுத்தின குலதெய்வ படத்துக்கு மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு புஷ்பங்கள்லாம் சாற்றி விட்டு தலைவாழை இலை விரிச்சு போட்டு ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் குலதெய்வத்துக்கு பிடித்தமான நெய்வேத்திய பொருட்கள் என்னென்ன? அதில் கண்டிப்பாக வெல்லம் இருக்க வேண்டும். சரிங்களா? அந்த வாழை இலையில் என்ன வைக்கிறீங்களோ இல்லையோ வெல்லம் இருக்கணும், வெற்றிலை பாக்கு இருக்கணும், சக்கரை பொங்கல் இருக்கணும். இது 3மே கட்டாயம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வைத்து மற்ற நெய்வேத்தியங்கள் அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப இது பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஸோ இந்த மாதிரி படைச்சிட்டு அதுக்கடுத்து சுத்தமான ஒரு பித்தளை அல்லது சொம்பு எடுத்துக்கோங்க. எச்சில் படாத தண்ணீர் அதில் நிரப்பி விட்டு 3 ஏலக்காயவும் எந்த ஒரு கரும்புள்ளியும் இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டு கற்பூர தீப தூபாரதனைலாம் காமிச்சிட்டு அந்த பூஜை அறையிலே உட்காந்து உங்கள் குலதெய்வ ப்ரேயரை சொல்லி 108 முறை நீங்கள் போற்றி சொல்லணும். சரிங்களா? அந்த மாதிரி போற்றி சொல்லி விட்டுட்டு என்ன செய்கிறீங்கன்னா
அந்த சொம்பு தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த தலவாழை இலைய 3 சுத்து சுற்றி விட்டு உங்களுடைய வீட்டின் நிலைவாசலையும் 3 சுத்து சுற்றி விட்டு மறுபடியும் அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையிலே வச்சிருங்க. சரிங்களா? அந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய்களை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், நான்வெஜ்ஜுக்கு பயன்படுத்தக்கூடாது, அசைவத்துக்கு நோ. சரிங்களா? அடுத்தது அந்த எலுமிச்சம்பழத்தை சாறாக பிழிந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி பழச்சாறாக நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யணும். அடுத்த நாள் தான் இதை செய்யணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை எல்லாம் முடித்த பிறகு அந்த தலவாழை இலையில் போட்டிருக்கிற நெய்வேத்தியத்தை ஆளுக்கு கொஞ்சமாக பிரசாதமாக நீங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி யார் ஒருத்தங்க முறையாக தீபாவளி நாளன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக பெறலாம். குலதெய்வம் சாபம் இருக்குது, குலதெய்வம் அருளே இல்லை ஜாதகத்தில், இந்த மாதிரிலாம் சொன்னதுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு தீர்வு காண முடியும். சரிங்களா? இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் சரி இந்த பதிவை கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக மாறட்டும். ஸோ இந்த வீடியோ பதிவு இதோடு என் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் நன்றி.